வாங்க அன்பு மீன ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக இந்த சனி பெயர்ச்சி பலன்களையே நாம் இங்கு பார்க்க போகிறோம். குறிப்பாக மார்ச் 6ஆம் தேதி நமக்கு 2026 அன்று சனி பகவானானவர் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு, அதாவது உங்களுக்கு ஜென்ம சனியா அவர் பெயர்ச்சி அடைகிறார். இப்படி பெயர்ச்சி அடைகிறப்போ உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில் நீங்கள் மனம் தளராமல் உறுதியோடு செயல்பட்டீங்கன்னா எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெற்றிகளை பெறதுக்கான வாய்ப்புகளும் வெற்றிகளை பெறதுக்கான அம்சங்களும் இங்கே ரொம்ப 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 அதிகமாக இருக்குங்க. என்னதான் சனி உங்களுக்கு ஜென்ம சனியாக காணப்பட்டாலும் அவரால் உங்களுக்கு நன்மைகள் இந்த கால நேரத்தில் வரப்போகுது. அதே போல் உங்களுக்கான தாக்கம் நடக்கும் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் ஏப்ரல் மே ஆகிய 3 மாதங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானோட தாக்கமும் வேகம் அதிகமாக இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தாக்கம் வேகத்தில் கொஞ்சம் உங்களுக்கு மெல்ல மெல்ல வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. என்னதான் உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தாலும் உங்களோட கிரக நிலைகள் இப்போ சூப்பராக இருக்குது. உங்களோட கிரக நிலைகளை பொறுத்தவரை இங்கே நம்ம பார்க்குறப்போ உங்களுக்கு சுகஸ்தானத்தில் குரு வக்கிரமாக ரணரூண ரேகஸ்தானத்தில் கேது, அதே போல் உங்களுக்கு மற்ற ராசிகளும் சிறப்பான இடங்களில் இருப்பதால் உங்களுக்கு இந்த கால நேரம் என்பது சிறப்பாக இருக்க போகிறது. இப்படி சிறப்பான கால நேரத்தில் நீங்கள் சிறப்பான ஏற்றங்களை பெரும் வழிவகுக்கும் விதமாக ஒரு சில கிரகங்கள் அமைந்துள்ளது. குறிப்பாக சூரியன், செவ்வாய், சுக்கிரன், அயன சயன போகஸ்தானத்தில் புதன், சனி, ராகு என கிரக நிலைகள் உள்ளன. இப்படி இந்த கிரக நிலைகள்லாம் உங்களுக்கு உள்ள வேளையில் இந்த கிரக நிலைகளை சார்ந்து உங்களுக்கு எந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த காலத்தோட தாக்கம் பார்த்தலையா, அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் இந்த கால நேரத்தில் கவலைப்பட அவசியமோ தேவையோ எதுவுமே இல்லைங்க. ஜென்ம சனி வாழ்க்கை உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு எதுவுமே பயப்பட வேண்டாம். இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் ஒரு சூழலையும் இறைவன் தந்திருக்கார். அப்படிங்கிற ஒரு பயிற்சி காலமாக இது எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் வரும். இந்த கால நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. நிதானமான போக்கானது உங்களுக்கு ஏற்றங்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள், தினப்பலன்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த கால நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இல்லைன்னா ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த செயலில் எந்த மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜென்ம சனி பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் மனதில் தான் பிரச்சனைகளை உண்டாக்குவார். இந்த கால நேரத்தில் மனதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கவலைகள் உண்டாகலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லா முடிவுகளையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட வேண்டியது இந்த கால நேரத்தில் அவசியமாக இருக்குது. எந்த முடிவாக இருந்தாலும் அதை நீங்கள் இந்த கால நேரத்தில் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். அப்படி அவசரப்பட்டு எடுத்த காரியங்கள், அதாவது பதறிய காரியம் சிதறும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் இருந்துட்டீங்கன்னா அந்த வேலையை இந்த கால நேரத்தில் தொடர்ந்து செய்யுங்க. அதில் இருந்த பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் எல்லாமே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளை தாண்டி நீங்கள் வேலையை விட்டு வெளியே வந்தீங்கன்னா தேவையில்லா பிரச்சனைகள், அதாவது புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த கால நேரத்தில் வேலை சார்ந்த விஷயங்களை அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. கொஞ்சம் நிதானமான போக்கோடு செயல்படுங்க. நிதானமான போக்கோடு செயல்படுறப்போ கால மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க போது. அடுத்து ஓரிரு மாதங்களில் எல்லா விஷயங்களும் சரியாக வரப்போது. அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவித்தாலும் அந்த கஷ்டங்களை விடாமுயற்சியோட போராடுங்க. அது உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா பண விரயம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருட்களை வாங்க முன்னாடி கொஞ்சம் நிதான போக்கோட செயல்படுங்க. அப்படி நிதானமான போக்கோட செயல்படுறப்ப என்னாங்கன்னா எளிதில் தேவையில்லா செலவுகளை நீங்கள் இங்கே ஒரு கட்டுக்குள்ளே வைக்க முடியும். அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக இருக்குது. அடுத்து முக்கியமான விஷயம் இங்கே பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க, இல்லை அவங்களால நம்ம வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டாம். உங்களுடைய கடின உழைப்பு மட்டுமே உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ஏற்றத்தை பெற்றுத்தரும். அதே போல் சில நேரங்களில் நீங்கள் மற்றவர்கள் மேலே வச்சிருக்க நம்பிக்கையானது உங்களை இந்த கால நேரத்தில் ஏமாற்றம் ஒரு காரண காரியமாக இருக்கும். அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறதுனால இந்த கால நேரத்தில் நீங்கள் உங்களை நம்பி மட்டும் வாங்க, தன் கையை தனக்கு உதவி அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற நீங்கள் வேலை செய்கிறப்போ உங்களுக்கு இந்த கால நேரம் சிறப்பாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்னப்பா இப்படி பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்கா, நான் வெற்றி பெறணும், இல்லை என் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது வழிகளே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. உங்கள் உழைப்பு மட்டுமே உங்களை பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உயர்த்தும்னு சொல்லலாம்.
அதனால் உங்கள் கடின உழைப்பை எக்காரணத்தை கொண்டும் வந்து கைவிடாதீங்க. உங்கள் கடின உழைப்பால் உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த காலநேரத்தில் சீரும் சிறப்புமாக வரப்போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எளிமை. கொஞ்சம் இந்த காலநேரத்தில் செலவுகளையும் நீங்கள் கொஞ்சம் எளிமையானதுக்கோங்க. அந்த எளிமையானது உங்களுக்கு தேவையில்லா செலவுகளையும் அதே போல் வீண் செலவுகளையும் வந்து உங்களுக்கு குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்கள் கடமைகளை சரியாக செய்யுங்க. அதற்கேற்ற பலன் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு விரக்தி நிலைக்கு போகாதீங்க. உங்கள் கடமைகளை சரியாக செய்யுங்க. அந்த கடமைக்கேற்ற பலன் உங்களுக்கு சிறப்பாக வந்து சேரும். அதனால் வந்து நீங்கள் எதற்கும் வந்து கவலைப்படாமல் உங்கள் கடமைகளை மட்டும் சீரும் சிறப்பமாக செய்யுங்க. அந்த கடமைகளானது உங்களுக்கு ஏற்றத்தை பெற்றுத்தரும். என்னப்பா நான் இவ்வளோ உழைக்கிறேன், எனக்கு மட்டும் வாழ்க்கையில் ஏற்றமே வரமாட்டேங்குது, அவெல்லாம் வந்து உழைக்கிறதே இல்லையா, அவனுக்கு ஏற்றம் உயர்வு எல்லாம் வருது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் தோன்றலாம். இருந்தாலும் அந்த எண்ணத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. ஒதுக்கி வைக்கிறப்ப என்ன ஆகுனா அந்த எண்ணத்திலேருந்து நீங்கள் மீண்டு உங்களோட வேலைகளில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. இது வந்து உங்களுக்கு ஏற்றங்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் உழைப்பையும் கடமையும் சரியாக செய்யுங்க. அதே போல் முடிந்தவரை செலவுகளை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு பாருங்க. இது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் வந்து பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எளிமையான பரிகாரங்களை செய்யுங்க. தினமும் ஓம் நம சிவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை வந்து உச்சரிங்க. குறிப்பாக வந்து இதை முடிந்தவரை நீங்கள் 108 முறை இல்லை 1008 முறை வந்து உச்சரிக்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானின் பார்வையிலேருந்து கொஞ்சம் வந்து நல்ல பார்வை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் சனி பகவானின் பார்வையை வேகத்தையும் தாக்கத்தையும் இந்த மந்திரமானது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓம்கார மந்திரமானது உங்களுக்கு குறைப்பதற்கான வாய்ப்புகளை வந்து தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக இந்த 3 மாதங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இல்லையா, இந்த பிரச்சனைகளை குறிப்பாக இந்த ஓம் நம சிவாய நமக அப்படிங்கிறத மந்திரத்தை சொல்லி வாங்க. அந்த மந்திரமானது உங்களுக்கு ஏற்றங்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் குறிப்பாக சனி பகவானை சனிக்கிழமைகளில் வணங்குங்க. சனி பகவானை சனிக்கிழமைகளில் வணங்குறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கள் போது சனி பகவானை வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஏற்றி வணங்குறப்போ உங்களுக்கு நன்மை பயப்பார் அவர். அதே போல் சனியின் வாகனமான காகத்துக்கு உணவளிங்க. குறிப்பாக வந்து சனிக்கிழமைகளில் இது மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு சனி பகவானின் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கமும் வேகம் குறைந்து அவரே உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்றங்களையும் அருள்வார்னு சொல்லலாம். சனி போல கொடுப்பார் யார் எடுப்பார் யாருன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சனி பகவானை வணங்க. சனி பகவானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அடைவதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடியாதவங்களுக்கு அன்னதானங்கள் போன்ற விஷயங்களை செய்யுங்க. குறிப்பாக வந்து சனி பகவானை மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானையும் நீங்கள் கூட வணங்குறப்ப என்ன ஆகுனா சனி பகவானின் தாக்கமும் வேகமும் வந்து குறைந்து அவர் உங்களுக்கு நன்மைகளை பெற்று தருவார் அப்படிங்கிறத இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. இப்படி உங்களுக்கான பொது பலன்கள் இருக்க வேலையில் உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே நம்ம பார்க்கலாம். அதிர்ஷ்டமான தினங்களை பொறுத்தவரை நம்மளுக்கு இந்த மாதத்தில் ஆரம்பித்து அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு 17, 18 இந்த 2 நாட்களும், அதே போல் மார்ச் மாதத்தில் 1, 2 இந்த 2 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுற வேலை. நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை 15, 16 அப்படிங்கிற 2 தேதிகளும், அதே போல் மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதியும் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக இருக்க வேலையில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன், வியாழன், அதே போல் சனி இந்த 3 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் தாமதங்கள் எவ்வளோ இருக்கோ அதை மீறி வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லியும் இந்த தடைகள் தாமதம் உங்களுக்கு பெற்றுத்தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களோட மதிப்பும் மரியாதையும் கூறுறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் கொஞ்சம் சிரமங்களை சந்திக்க வேண்டும். சிரமங்களை சந்தித்தாலும் நீங்கள் மன தைரியத்தோட அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிறப்ப என்ன ஆகுனா அந்த பிரச்சனைகளோட தாக்கம் வேகம் குறையலாம். இல்லை அந்த பிரச்சனைகளோட தாக்கத்தையும் வேகத்தையும் குறைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனைகளில் நீங்கள் வெற்றி பெறதுக்கான வழிகளும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக ஆண்கள் பெண்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் திருமணம் தொடர்பான சம்பந்தங்கள் உங்களுக்கு அதிகமாக தேடி வந்து திருமணம் கைகூறுறதுக்கான காலம் நேரம் இப்படின்னு சொல்லலாம். அதே போல் அரசு சார்ந்த துறையிலேருந்து உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் வரும் அப்படின்னு சொல்லலாம். தாய் தந்தையோட வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறப்ப கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதே போல் தந்தை வழி உறவுகளால் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் அகலும் அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான முதல் விஷயமா இங்கு பார்க்கப்படுது.
இது போல் வந்து முதல் நட்சத்திரத்திற்கு இருக்கவில்லை. 2வது நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. உத்திராடதியை பொறுத்தவரை இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைகள், அதே போல் தடைகள், தாமதங்கள் எல்லாமே இருந்தாலும் அதை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மன தைரியத்தோடு இருப்பீங்க. இந்த மன தைரியமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூழ்நிலை கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நான் அந்த பிரச்சனைகள்லாம் சமாளிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதே போல் வாகனங்களில் போகிறப்ப, வண்டி வாகனங்களில் போகிறப்ப மட்டும் கூடுதல் கவனம் செய்வே. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில காரணங்களால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில தடுமாற்றங்கள் இந்த கால நேரத்தில் உருவாகலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து உங்கள் மன தைரியத்தோடு நீங்கள் எதிர்க்கிறப்ப அந்த தடுமாற்றம் உங்களுக்கு மாற்றமாக மாறி வெற்றியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னதான் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சனி பகவானின் தாக்கம் இருந்தாலும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான பலன்களும் சாதகமான நன்மைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்லாம் தெரிஞ்சுக்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. கடைசியாக நம்ம பார்க்குற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரேவதி. இந்த மாதம் தொழில் வியாபாரம் ரெண்டுமே சீரும் சிறப்புமாக இருக்கும். தொழில் வியாபாரம் ரெண்டுமே சீரும் சிறப்புமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஏற்றங்கள் எதிர்பாராத நேரங்களில் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. மெத்தன போக்கு இருந்தால் அந்த மெத்தன போக்கால் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலைக்கு போகிறவங்களா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான இடமாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பண உயர்வு இல்லை பதவி உயர்வோடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இரவு நேரங்களில் நீங்கள் குறிப்பாக பயணங்களில் போகிறப்போ கொஞ்சம் பயணங்களை முடிந்தவரை தவிர்த்துக்கோங்க. இல்லை வந்து முடியாத சூழ்நிலை கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தில் சுப நிகழ்ச்சிகள் இல்லை வந்து ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சிகளை முன்னாடி இருந்து தலைமை தாங்கி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள், தினப்பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறவங்களை அதுவரை நன்றி, வணக்கம்.